ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீட்டோ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன டிஷ் பண்ண போறோம்னா கீட்டோ பிரெட் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 60 கிராம் அளவு ஆல்மண்ட் எடுத்துக்கோங்க, 2 முட்டை எடுத்துக்கோங்க, பேக்கிங் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சால்ட் வந்து 2 or 3 பிஞ்சஸ் எடுத்துக்கோங்க, வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பட்டர் வந்து 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஆல்மண்டை வந்து கொஞ்சமா லேசா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா திரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை வந்து வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவையும் தனியா பிரிச்சு வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூஸா நீங்க விடாம பீட் பண்ணீங்கன்னா அது அழகா ஸ்பாஞ்ச் மாதிரி நிறைய வரும். அதை செப்பரேட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சக்கருவுல வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டு, பேக்கிங் பவுடர், மெல்ட் பண்ணின 20 கிராம் பட்டரையும் அதுல ஊற்றி அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லோவோட மிக்ஸ்ல வந்து நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியா வரும். கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எக் ஒயிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல விட்டு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு லூஸ் விட்டு கொஞ்சம் குழு குழுங்கிற அந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்னா, பட்டர் தடவுன்னு அந்த நம்மளோட பிரெட் ட்ரேல இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா பேக் பண்ண போறோம். இது வந்து 160 டிகிரி சென்டிகிரேட்ல 20 to 25 மினிட்ஸ் வந்து நீங்க பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா இப்போ நம்மளோட பிரெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்க நார்மலா நம்ம எப்படி பிரெட்டும் பட்டரும் சாப்பிடுவோமோ அதே மாதிரி பட்டர் தடவியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சீஸ் ஸ்லைஸை இடையில வச்சும் நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்க வந்து ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களோட மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.